Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சில நாட்களுக்கு முன்னால கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் கைது செய்யப்படுவதற்கும் திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லி இருக்கிறார். வாய் கூசாம நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு மார்த்தட்டி சொன்னார மோடி அவர்கள். ஆனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடின்னு பல்வேறு மாவட்ட மீனவர்களுக்கு சிறை தண்டனை, படகுகள் பறிமுதல், படகுகள் நாட்டுடைமை, கடும் அபராதம், 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைதுன்னு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி ஆட்சியில் தான். பிரதமர் மோடி அவர்களே, இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? நீங்க தான். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குகிறது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீனவர்கள் என்பதாலா? கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறையில் அடைச்சா, படகுகளை நாட்டுடைமை ஆக்கினா இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா? நீங்க தான் பெரிய விஸ்வகுருவாச்ச. இலங்கையை உங்களால கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? பதில் சொல்லுங்க மாண்புமிகு மோடி அவர்களே, பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல, தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கிறாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன பாம்பன்ல பாஜக சார்பில் கடல் தாமரைன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ பாஜக தலைவர்கள் ஒருவராக இருந்த அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இங்க வந்திருந்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவு மீட்கப்படும், மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் சொன்னாரு. இதெல்லாம் 10 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் தினசரி நடக்குது. இதுக்கு காங்கிரஸ் அரசினுடைய பலவீனம் தான் காரணம்னு இதே ராமநாதபுரத்தில் வச்சுதான் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். மீனவர்கள் பாதுகாப்பா வாழணும்னா இந்தியாவில் வலுவான ஒன்றிய அரசு அமையணும்னு சொன்னார். மீனவர் வாழ்வு சிறக்க சபதம் எடுக்கிறதாக கன்னியாகுமரியில் சொன்னார். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டாங்கன்னு சொன்னார். தங்கச்சி மட மீனவர் பிட்டோ கொலை செய்யப்பட்டார, அது யாருடைய ஆட்சியில? மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுச்ச, அப்ப நீங்க தானே பிரதமர். மேசியா, நாகராஜன், செந்தில்குமார், சாம்சன், டார்வின் 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்போ வேடிக்கை பார்த்த பிரதமர் யாரு? நீங்க தானே. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான இலங்கையின் அராஜகங்கள், கைதுகள் அளவில்லாமல் போனது பாஜக ஆட்சியில தானே. இல்லைன்னு ஆதாரபூர்வமா மறுக்க முடியுமா? விஸ்வகுருன்னு விளம்பரப்படுத்திக்கிற நீங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற ஒரு துரும்பையும் எடுத்து போடலையே. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்கிட்ட ஓட்டு கேட்க வரீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற தவறிய பிரதமர் மோடி திசை திருப்புற எண்ணத்தோடு எங்க மேல குறை சொல்றார். ஒரு பிரதமர் வாக்கு கேட்க வரார்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும். மாறாக பிரதமர் மோடி எதிர்கட்சிகளை திட்டுறதே அதற்கு நேரத்தை செலவு செஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னார, தந்தாரா? 15,000 ரூபாய், 15,000 வேணாம், 15 ரூபாயாவது தந்தாரா? இல்லையே. சொல்லணும்னா சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை கூட எப்படி உருவலாம்னு திட்டம் போடுறாரு.
ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாரே, எங்கே அந்த வேலை வாய்ப்புகள்? உண்மையை சொல்லணும்னா கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சாடுது. உழவர்களுடைய வருமானம் 2 மடங்கு ஆகிடுச்சா கேட்கிறேன், அறிவிச்சீங்களா? உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்கிற 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் தலைநகர் எல்லையிலே போராட விட்டு அவங்க வெயிலையும் மழையையும் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா? ஏதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சது போல தாக்குதல் நடத்தினாங்க. விவசாயிகள் எதிரிகள் போல நடத்துவதுதான் மோடியின் மாடலா? அடுத்ததா ஒன்று சொன்னார், வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வீடு தர போறேன். வீடு இல்லாத மக்களே இருக்க முடியாது இந்தியாவில் சொன்னார். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டாரா? இல்லையே. பேரு மட்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அதில் 60 விழுக்காடு பணம் மாநில அரசு தான் தரணும். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி அவமானமாக பிரச்சாரத்தை நடத்துறாங்க. இதனாலதான் நாங்க சொல்றோம், வாயால வட சுடுவார் மோடின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு தந்த எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்கிறாரா? 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு வாக்கு கேட்டு வந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார்? மிகப்பெரிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு உலகத்தினர் அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு அதை நான் எழுச்சியோடு ஏற்பாடு செய்வேன் சொன்னார். ராமேஸ்வரத்தை உலக புகழ்பெற்ற தலமாக சுற்றுலா தலமாக மாற்றிட்டாங்களா? மீண்டும் தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைக்க 2019 மார்ச்சில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார. அதோட இன்றைய நிலை என்ன? ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே 17 கிலோமீட்டர் தான் தூரம். 5 ஆண்டுகள் ஆயிடுச்ச, 17 கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதா? பிரதமர் மோடி அவர்களை, ராமேஸ்வரத்திற்கு தனுஷ்கோடிக்கு தூரம் இல்ல, உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் ரொம்ப தூரம். இப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றாம, அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு நான் தடையா இருந்தேன்னு சொல்றாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு நானும் நாள்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த மோடியால சொல்ல முடியல. ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த 3 ஆண்டுகளை நிறைவேற்றின திட்டங்களை சொல்லட்டுமா? திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு. பெருந்தலைவர் காமராசருடைய சிந்தனைகளையும் உள்வாங்கி நடைபோடுகிற அரசு. அதோட அடையாளமாகத்தான் பெருந்தலைவர் காமராசர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினது போல காலையிலே பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் வயிறோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதை பிரிச்சு பார்த்தா பார்சல் கடிதம், அதுல 50 கடிதங்களுக்கு மேல இருந்துச்சு. எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சார்ந்த பள்ளி குழந்தைங்க எனக்கு அனுப்பின கடிதங்கள். காலை உணவு திட்டத்தால பசி இல்லாம தெம்பா உற்சாகமா படிக்க முடியுதுன்னு, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு நன்றின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்த இந்த திட்டம் இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதுனால மேலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. பணிச்சுமை குறைஞ்சதால பெற்றோர் மனசார வாழ்த்துறாங்க. அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். ஆண் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகும் தமிழ் புதுவன் திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம்.
இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வர போற்றக்கூடிய பல திட்டங்களை நிறைவேற்றுறது தான் இந்த அரசு. அதை நிறைவேற்றி காட்டுவது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில ரொம்ப கவனமா திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் தராருன்னு தமிழ்நாடு முழுக்க 1,15,00,000 சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பூர்ல ஒரு சகோதரி பேசுறப்போ வீடியோல காமிச்சாங்க. அந்த வீடியோவை பார்த்தேன். திருப்பூர்ல அதுல சொல்றாங்க, டெய்லரிங் போய் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய வருமானத்தில் 1000 ரூபாய் கூடுதலா கிடைச்ச மாதிரி இருக்குன்னு மகிழ்ச்சியா சொன்னாங்க. இந்த 1000 ரூபாய் மளிகை வாங்க, குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகள். தூத்துக்குடி பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.